Pakistan and Bangladesh finally align. Under new leadership following the ouster of Sheikh Hasina, Dhaka appears poised to build better relations with Islamabad. வணக்கம். இன்னைக்கான காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனையை பற்றி தெரியும். இந்த பிரச்சனை இப்போ ஒரு படி மேலே போய் பாகிஸ்தானில் இருக்கிற ஐஎஸ்ஐ அதிகாரிகள் விசிட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பங்களாதேஷுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் ட்ரேடை ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி டைரெக்டாக ட்ரேடு கிடையாது. பங்களாதேஷுக்கு பாகிஸ்தானோட குட்ஸ் போகணும் அப்படின்னா ஒன்று ஸ்ரீலங்கா போகணும், இல்லை அப்படின்னா மலேசியா, சிங்கப்பூர் போகணும். அங்கேருந்து தான் பங்களாதேஷுக்கு இந்த முக்கியமான ட்ரேட் பொருட்கள் போய் சேர்ந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போது கராச்சியிலேருந்து சிட்டகாங்குக்கு டைரெக்டாக இந்த கமர்ஷியல் பொருட்கள்லாம் போய் சேரப்போகுது. இதெல்லாம் என்ன அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பார்டரில் ஃபென்சிங்கை போட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த ஃபென்சிங்கோட முக்கியத்துவம், அதை தடுக்கிறதுக்கு பங்களாதேஷ் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது தான் தெளிவாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், என்னடா வாய்க்கிலேயே டெய்லி வீடியோ போடுறேன்னு பேசிட்டு 2 நாளாக வீடியோ போடலன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விஷயம்தான் காரணம். அது காளான். 1.5 வருஷத்துக்கு அப்புறமா மசாலா காளான் சாப்பிட்டேன். அது மொத்தமாக முடிச்சு விட்டுருச்சேன்னையே. 2 நாளாக ஃபுட் பாய்சனில் படுத்திருந்தேன், அதனால தான் வீடியோ வரல, மன்னிச்சிருங்க. ஓகே, முதல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பஞ்சாயத்துக்கு முன்னாடி இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு அண்ட் அந்த டைமில் ஐஎஸ்ஐ என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்றதான் பார்க்க போகிறோம். 1990களிலிருந்து 2000வது காலகட்டம் வரை பங்களாதேஷில் இந்தியாவுக்கு எதிரான தீவிரவாதிகளோட நடமாட்டம் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அந்த டைமில் ஷேக் ஹசீனா முழுக்க இந்தியாவுக்கு உதவி செஞ்சு இந்த குறிப்பிட்ட ஆர்கனைசேஷன்ஸை பங்களாதேஷிலேருந்து ஒட்டு மொத்தமாக விரட்டி அடித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐஎஸ்ஐ அது கூடவே சேர்த்து 1971 பங்களாதேஷுக்கு அகெயின்ஸ்ட் தான் எத்தனை பேர் பங்களாதேஷுக்குள்ளேருந்தே வேலை செஞ்சாங்க அப்படின்றத தேடி எடுத்து அவங்களையும் ஒட்டு மொத்தமாக ப்ராசிக்யூட் பண்ணாங்க ஷேக் ஹசீனா தலைமையில் இருந்த அரசாங்கம். இப்போ ஷேக் ஹசீனாவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இருந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ட்ரேடில் மட்டும் கிடையாது, நேஷனல் செக்யூரிட்டிலையுமே இருந்துச்சு. இந்தியாவுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை உடனடியாக அட்ரஸ் பண்ணி இந்தியன் ராவுக்கும் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் நடுவில் ஒரு பிரிட்ஜாக இருந்த ஒரு ஆள் தான் ஷேக் ஹசீனா. பேசிக்காக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவங்களோட ஆட்சிக்கு கீழே அரசாங்கத்தோட சப்போர்ட்டில் எந்த ஒரு தீவிரவாத ஆர்கனைசேஷனும் இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டது கிடையாது. அஃப்கோர்ஸ் பங்களாதேஷ்லேருந்து செயல்பட்டாங்க, ஆயுதங்களை கடத்துனாங்க. ஏன்னா ஒட்டுமொத்தமாக 4000 கிலோமீட்டர் பார்டரில் நிறைய இடங்கள்ல இருந்து சில லூப் ஹோல்ஸ் வழியாக ஆயுதங்களை இந்தியாவுக்குள்ளே கடத்துனாங்க இந்த ஆர்கனைசேஷன்ஸ். பட் அது கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டில் இருந்து நடக்கலை. அண்ட் இந்த ஆர்கனைசேஷனை வேட்டையாடுறதுக்கு பங்களாதேஷோட அரசாங்கம் இந்தியாவுக்கு உதவி செஞ்சிச்சு. அந்த அளவுக்கு தான் இந்தியா பங்களாதேஷோட ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. பட் இப்போது அது எப்படி ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த வாரம் ஐஎஸ்ஐயிலேருந்து 4 முக்கியமான அதிகாரிகள் இன்க்ளூடிங் ஒரு 2 ஸ்டார் ஜென்ரல் பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷுக்கு போயிருக்காங்க. இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி, அதாவது 2 வாரத்துக்கு முன்னாடி பங்களாதேஷோட ஒரு முக்கியமான இராணுவ அதிகாரி பாகிஸ்தானுக்கு போகிறாரு. ஸோ இந்த ஐஎஸ்ஐ அதிகாரிகளோட விசிட் அப்படின்றது எதை குறிக்குதுன்றதை பார்த்தீங்கன்னா, ட்ரேடில் மட்டும் கிடையாது, செக்யூரிட்டிலையும் பாகிஸ்தானோட ஒரு டைஸை நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்றத அவங்க தெரிவிக்கிறாங்க. இப்போது பங்களாதேஷோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1971க்கு முன்னாடி அவங்க பண்ண கொடுமைகள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக மறந்துட்டு பாகிஸ்தானோட இணக்கமாக போக போகிறாங்க. அண்ட் இணக்கமாக போகிறது அப்படின்றப்ப எக்கனாமிக்கலாக மட்டும் கிடையாது, செக்யூரிட்டிலையும் பாகிஸ்தான் கூட நாங்கள் ஜாயின் பண்ணி ஒரு நல்ல கோஆப்ரேஷனுக்குள்ளே போக போகிறோம் அப்படின்றது தான். பங்களாதேஷோட இராணுவ அதிகாரி பாகிஸ்தான் போயிட்டு இப்போ பாகிஸ்தான்லேருந்து 4 ஐஎஸ்ஐ அதிகாரிகள் பங்களாதேஷுக்கு வந்ததை நம்ம தெளிவாக பார்க்குறோம். ஸோ இப்போது அடுத்த கட்டமாக இந்தியா என்ன பண்ணணுன்றதை நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். 4000 கிலோமீட்டர் பார்டர் இருக்குது. இந்த 4000 கிலோமீட்டர் பார்டரில் என்ன வேணாலும் பங்களாதேஷால் பண்ண முடியும். தீவிரவாதிகளை ஊடுருவ முடியும், உள்ளுக்குள்ளே கள்ளப்பணத்தை கொண்டு வர முடியும், போதை பொருட்களை கொண்டு வர முடியும். இப்போ பஞ்சாப் பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நிலைமைக்கு அந்த பகுதியில் பாகிஸ்தானோட பார்டரை ஷேர் பண்ணக்கூடிய வில்லேஜஸ் எல்லாத்துலேயும் போதை பழக்கம் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. நிறைய பேர் அதை பேச மாட்டுறாங்க, ஆனால் அதுதான் உண்மை. இந்த போதைப் பொருட்கள் எல்லாமே பாகிஸ்தான்லேருந்து உள்ளே கடத்தப்படக்கூடியவை மட்டுமே. ட்ரோன்ஸ் மூலமாலாம் போதைப் பொருளை கடத்துகிறாங்க. அண்ட் ட்ரோன்ஸ் மூலமாக சிறிய ரக ஆயுதங்கள், கையெறி குண்டுகள் எல்லாத்தையும் கடத்துகிறாங்க. இது எல்லாத்தையும் டெய்லி பிடிக்கிறத நம்மளும் நியூஸ்லலாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ அதே மாதிரி பங்களாதேஷிலேருந்து இந்தியாவுக்குள்ளே போதைப் பொருட்களோ இல்லை ஆயுதங்களையோ அவங்களால கடத்த முடியும் 4000 கிலோமீட்டர் பார்டரில். அண்ட் இன்றைக்கி நிலைமைக்கு பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா, அதிகபட்சம் இந்த கேட்டில் திருட்டு தான். அதை பற்றி நம்ம பல காணொலிகள் முன்னாடியே பேசியிருப்போம். ஆடு மாடுகளை திருடிட்டு போகிறது,
உள்ளுக்குள்ளே வந்து சில திருட்டு வேலைகளை பண்ணிவிட்டு திருப்பி பங்களாதேஷுக்குள்ளே ஓடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் மட்டும்தான் அங்கே இருக்கிற வில்லேஜஸுக்கு நடுவில் போய்கிட்டு இருக்கு. ஆனால் ஐஎஸ்ஐயோட கை இருந்துச்சு அப்படின்னா இதை பெருசாக பண்ணுவாங்க, என்ன வேணாலும் பண்ண முடியும். ஒரு ஆர்கனைசேஷனை வளர்த்து விட்டு அந்த ஆர்கனைசேஷனை எப்படி காஷ்மீருக்குள்ளே கொண்டு வந்துட்டு தாக்குதலை நடத்திட்டு திருப்பி பாகிஸ்தானுக்குள்ளே போக வச்சு அடைக்கலம் கொடுக்குறாங்க, அதே மாதிரி பங்களாதேஷ்லையும் பண்ண வாய்ப்பு இருக்குது. மெயினாக அவங்க ட்ரை பண்ணக்கூடியது கரன்சிஸ், கள்ள நோட்டு மற்றும் போதைப் பொருள் தான். ஒட்டு மொத்தமாக நம்மளோட எக்கனாமியையும் குலைச்சி விட்டுரும், அண்ட் இன்னொரு பக்கம் நம்மளோட மக்களையும் காலி பண்ணி விட்டுரும். இதை தடுக்கிறதுக்கு தான் நம்ம அந்த இடங்களில் ஃபென்சிங்கை போடுறோம். பிஜேபிக்கும் நம்மளோட பிஎஸ்எஃப்க்கு நடுவில் இப்போது அது விஷயமாக தான் சண்டை ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு. இப்போ ஃபென்சிங்கை தாண்டி இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் நடுவில் சில இடங்கள் கைமாற்றப்பட்டிருக்காமல, ஷேக் ஹசீனா தலைமைக்கு கீழே இந்தியா நிறைய இடங்களை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காமல, அண்ட் அந்த ஆக்கிரமிப்பு பண்ண இடங்கள் எல்லாத்தையுமே பிஜேபி திருப்பி மீட்டெடுக்க போகிறதா அங்கே நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதுக்கு பின்னாடி ஒரு காம்ப்ளெக்ஸான நேச்சர் இருக்குது. நம்ம வெள்ளைக்காரங்க தான் அதுக்கும் காரணம். அவங்க நம்மளோட நாட்டை விட்டு போகிறதுக்கு முன்னாடி பார்ட்டிஷன் பண்ணுறப்ப பொறுமையாக இந்த பார்ட்டிஷனை பண்ணலை. அந்த பார்ட்டிஷன் அப்படின்றது அன்ஃபேராக தான் இருந்துச்சு நிறைய இடங்களில். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் நடுவில் நிறையவே பாக்கெட்ஸ் ஆஃப் லேண்ட், ஐலண்ட்ஸ் ஆஃப் லேண்டுன்றது இருந்துச்சு. இந்த ஐலண்ட் ஆஃப் லேண்ட் அப்படின்றது என்னென்னா, இந்தியாவோட ஒரு நிலப்பகுதி பங்களாதேஷுக்குள்ளே இருக்கும், அதே மாதிரி பங்களாதேஷோட ஒரு டெரிட்டரி இந்தியாவுக்குள்ளே இருக்கும். அந்த டெரிட்டரியை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா தான் இருக்கும். ஒரு சின்ன பாக்கெட் ஆஃப் லேண்ட் வந்து இந்தியன் டெரிட்டரிக்குள்ளே இருக்கும், அது பங்களாதேஷோடது. அதே மாதிரி இந்தியாவோட லேண்டு பங்களாதேஷ்குள்ளே இருக்கும். இப்படி நிறையவே பாக்கெட்ஸ் ஆஃப் லேண்ட் அப்படின்றது இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் நடுவில் இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற மக்கள் சில பேர் இந்தியாவோட அதிகமான தொடர்பில் இருப்பாங்க, ஆனால் அவங்க பங்களாதேஷ்குள்ளே இருப்பாங்க. அண்ட் சில பேர் பங்களாதேஷோட அதிகமான தொடர்பில் இருப்பாங்க, அதாவது ரிலேட்டிவ்ஸ், அவங்களோட ஃபார்மிங், அவங்களோட ட்ரேடிங் எல்லாமே பங்களாதேஷ்குள்ளே தான் இருக்கும், ஆனால் ஆளுங்க மட்டும் இந்தியாவில் இருப்பாங்க. இப்படி ஏகப்பட்ட மிஸ்மேட்ச்லாம் இருந்துச்சு. இப்போ இந்த மிஸ்மேட்செல்லாம் தான் நம்ம என்ன பண்ணோம், இங்கே பாரு பங்களாதேஷ், நீயும் நானும் பேசி இந்த பார்டர் பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணுவோம். அண்ட் இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய பங்களாதேஷ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்தியன் டெரிட்டரிக்குள்ளே ஐலண்டு மாதிரி இருக்கிற பங்களாதேஷ் டெரிட்டரியை இந்தியா வச்சுக்கும். அதே மாதிரி என்னோட டெரிட்டரி உனக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அதை நீயே வச்சுக்கோ, பார்டரை ஸ்மூத்தாக ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இல்லாமல் போடுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய லேண்ட் இந்த மாதிரி நம்ம கொடுத்து வாங்கியிருக்கோம். நம்மளும் கொடுத்துருக்கோம், அவங்கக்கிட்ட இருந்து லேண்டையும் வாங்கியிருக்கோம். அண்ட் அங்கே இருக்கிற லோக்கலைஸ்டு மக்களோட கருத்து என்ன அப்படின்றத பார்த்து ஒரு கமிட்டி அரேஞ்ச் பண்ணி இங்கே நம்ம பார்டர் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும், இதிலேருந்து பங்களாதேஷ் டெரிட்டரி அண்ட் இது வரைக்கும் இந்தியன் டெரிட்டரி இருந்தால் பக்காவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்தோம். இதனால் நிறைய லேண்ட் நம்மக்கிட்ட இருந்தும் போயிருக்கு, அவங்கக்கிட்ட இருந்தும் வந்திருக்கு. இப்போ இந்த மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டில் உண்டான ஒரு பார்டரை இப்போ வந்திருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் திருப்பி அது முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி கொண்டு போக போகிறோன்றாங்க. இது அரசியல் விளையாட்டு பேசிக்காக. இதுக்கு அடுத்து ஷேக் ஹசீனா உள்ளே வந்துடவே கூடாது அப்படின்றதுக்காண்டி அந்த அம்மா இந்த மாதிரியெல்லாம் நிறையா பண்ணியிருக்குன்றதை மக்கள்கிட்ட தெரிவிக்கிற விதமாக இவங்க பண்ணியிருக்காங்க. இது பாலிட்டிக்ஸ் கேம். இப்போ அந்த டீல் போட்டு முடிச்சாச்சு, இதுக்கப்புறம் அதை யாராலையும் மாற்ற முடியாது. நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபென்சிங் வேலையை எப்போ ஆரம்பிப்போம் அப்படின்றது தான். அண்ட் பிஜேபி காட்ஸ் நிறைய தடவை பிஎஸ்எஃப்பை மிரட்டுறாங்க, மக்களை கொண்டு வந்து அந்த இடத்துல போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அப்படி இப்படின்னு நம்ம நிறைய செய்திகளையும் கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாடு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளோட 7 சிஸ்டர் ஸ்டேட்ஸுக்கும் பங்களாதேஷுக்கும் ஒரு முக்கியமான ரிலேஷன்ஷிப் இருக்குது, லேண்ட் ரிலேஷன்ஷிப். இந்தியாவுக்கும் நம்மளோட 7 சிஸ்டர் ஸ்டேட்ஸுக்கும் போகக்கூடிய ஒரு வழி, அதாவது இந்தியாவிலேருந்து போனோம் அப்படின்னா சிக்கன் ஸ்னெக் வழியாக தான் போகணும். இந்த சிக்கன் ஸ்னெக் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறுகலான ஒரு பாதை. ஒரு வேளை ஃப்யூச்சரில் ஒரு கான்ஃப்ளிக்டில் இந்த சிக்கன் ஸ்னெக்கு நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா நம்ம பங்களாதேஷ் வழியாக தான் நம்மளோட 7 சிஸ்டர்ஸுக்கு போக முடியும். 7 சிஸ்டர்ஸ் இன்க்ளூடிங் அருணாச்சல் பிரதேஷ் நம்ம சொல்லலாம். ஸோ இதை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா பங்களாதேஷுக்கு நமக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தாகணும். ஸோ இந்த சிக்கன் நெக்கு போயிடுச்சுன்னா கூட நம்ம பங்களாதேஷ் வழியாக நம்மளோட ட்ரூப்ஸை நகர்த்தி கொண்டு போகிற மாதிரி இருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளை விட 7 சிஸ்டர்ஸில் ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பை, அதாவது ஒரு பார்டரை ஷேர் பண்ணக்கூடியது பங்களாதேஷ் தான். ஸோ பங்களாதேஷ் நினச்சாங்க அப்படின்னா 7 சிஸ்டர்ஸுக்கு உதவி செய்யவும் முடியும், அதே நேரத்தில் அந்த 7 சிஸ்டர்ஸை காலி பண்ணவும் முடியும். ஸோ ஜியோகிராஃபிக்கலாக இப்படி 7 சிஸ்டர்ஸ் கிட்ட லொக்கேட் ஆகிருக்கிற பங்களாதேஷ் கூட நம்ம கரெக்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி ஆகணும். நம்மளோட ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸுக்கு கீழே தான் பங்களாதேஷ் இருந்தாகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது நமக்கு. நம்ம அப்படியே தண்ணி தொலைச்சி விட முடியாது, நீங்கள் கேட்ட வேணாலும் போங்க அப்படின்னு சொல்லி ஸ்ரீலங்கா மாதிரி. இதோட பாதிப்பு அப்படின்றது ரொம்ப பெருசாக இருக்கும். சரி, ஏற்கனவே பாகிஸ்தானோட இப்படி இணக்கமாக இருக்கக்கூடிய பங்களாதேஷை மறுபடியும் எப்படி இந்தியாவுக்குள்ளே கொண்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள்.
பங்களாதேஷ் ஹெவிலி இந்தியா டிபெண்ட்டான ஒரு நாடு. இந்தியா கூட ட்ரேட் பண்ணலை அப்படின்னா அவங்களால ப்ராஸ்பரே பண்ண முடியாது. ஏன்னா பக்கத்தில் இருக்கிறது நம்ம தான். பக்கத்தில் ஏகப்பட்ட நாடுகள் இருக்குது. ஆனால் மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டை வச்சுருக்கக்கூடிய பர்ச்சேசிங் பவர் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கக்கூடிய நாடுனா அது நம்மளோடது தான். அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்மகிட்ட தான் சேல் பண்ணி ஆகணும். அண்ட் அவங்களோட எனர்ஜி மற்றும் செக்யூரிட்டியை நம்ம தான் ப்ரொவைட் பண்ணி ஆகணும். ஏன்னா 4000 கிலோமீட்டர் நம்மளோட பார்டரை ஷேர் பண்ணுறாங்க. 4000 கிலோமீட்டர் சும்மா கிடையாது. பே ஆஃப் பெங்காலுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. என்ன தான் அவங்க கிட்ட கடல் பகுதி இருந்தாலும் பே ஆஃப் பெங்காலை ஒட்டுமொத்தமாக ஆள்றது இந்திய கடற்படை தான். ஸோ கடல்லையும் லாக்கு, லேண்ட்லேயும் லாக்கு. அவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி வேணும்னாலும் அதானிக்கிட்ட இருந்து தான் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட குட்ஸ் எல்லாத்தையும் இந்தியா கிட்ட தான் அதிகமாக சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றப்ப இதை நம்ம ஒரு சோக் பாயிண்ட்டாக பயன்படுத்த முடியும். இங்கே பாருங்கள், எங்களை பகைச்சிக்கிட்டு உங்களால் வாழ முடியாது, உங்களால் ட்ரேட் பண்ண முடியாது, உங்களுக்கு கரண்ட்டு வராது. அது மட்டும் இல்லாமல் 4000 கிலோமீட்டர் பார்டர் எங்களோடது ஷேர் பண்ணுறீங்க. அது எல்லாத்தையும் மிலிட்ரியை கொண்டு வந்து நான் நிப்பாட்டுவேன். உங்களோட சீயை லாக் பண்ணி வைப்பேன். பாகிஸ்தான்லேருந்து எந்த ஒரு கப்பலும் வராது, என் உலகத்தில் எந்த கண்ட்ரிக்கிட்டேருந்து எந்த ஒரு கப்பலும் வராது. அந்த மாதிரி எங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளோட காய்களை நகர்த்தணும்னா மட்டும்தான் பங்களாதேஷை திருப்பி நம்மளோட ஸ்பீர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸுக்குள்ளே கொண்டு வர முடியும். இதை நம்ம ஓப்பனாக பண்ண முடியாது. ஆப்வியஸ்லி நம்ம அமெரிக்கா மாதிரியோ ரஷ்யா மாதிரியோ இருந்தோம் அப்படின்னா ஓப்பனாக பண்ணிட்டு போயிடலாம். உலகத்தில் யாரும் நம்மளை கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனால் நம்ம இந்தியா, நம்ம எதாவது தப்பு பண்ணோம்னா நம்மளை கேள்வி கேட்பாங்க, நம்ம எது நல்லது பண்ணோம்னா நம்மளை பற்றி கண்டுக்க மாட்டாங்க. ஸோ வெளியே தெரியாமல் டிப்ளமேட்டிக்கலாக அவங்களோட இடம் என்ன அப்படின்றத நம்ம அவங்களுக்கு புரிய வச்சோம் அப்படின்னா பாகிஸ்தானோட டைஸை வெறும் எக்கனாமிக்கலாக மட்டும் வச்சுக்குவாங்க, மிலிட்டரி ரிலேட்டடான டைஸை வச்சுக்க மாட்டாங்க. அண்ட் எக்கனாமிக்கலாக கூட அவங்க வச்சுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சிம்பிளாக நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன். எக்கனாமிக்கலாகவும் அவங்கள நீங்கள் பாகிஸ்தானோட சேரக்கூடாதுன்னு சொன்னோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஹேட் ஒன்று க்ரியேட் ஆகும். அது நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை செக்யூரிட்டி ரிலேட்டடாக பாகிஸ்தானோட எந்த டையும் அவங்க வச்சுக்கக்கூடாது, அது மட்டும்தான். ஸோ அதை நம்ம டிமாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட காய்களை நகர்த்தணும் அப்படின்னா இந்த பங்களாதேஷ் அப்படின்ற நாடை கடைசி வரைக்கும் நம்மளோட ஸ்பீர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸில் வச்சுருக்க முடியும். அண்ட் ஏன் வச்சுருக்கணும், ஏன் பங்களாதேஷ் தனியாக இருக்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான பதிலை நான் முதலே சொல்லிட்டேன். 4000 கிலோமீட்டர் பார்டர் ஷேர் ஆகுது. 7 சிஸ்டர் ஸ்டேட்ஸுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷனை விட பங்களாதேஷுக்கும் 7 சிஸ்டர்ஸுக்கும் இருக்கிற கனெக்ஷன் தான் அதிகம். அண்ட் ஏற்கனவே ஹிஸ்ட்ரி 1990 2000 அந்த காலகட்டம் வரைக்கும் ஒரு தீவிரவாத ஆர்கனைசேஷன் பங்களாதேஷ்குள்ளேருந்து ஆப்ரேட் ஆகிருக்கு. ட்ரக்ஸ், லைட் ஆர்மர் ஆர் லைட் வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே பங்களாதேஷ் நினச்சாங்க அப்படின்னா சுலபமாக 7 சிஸ்டர்ஸ்குள்ளே கடத்தி கொண்டு போக முடியும். ஏற்கனவே அந்த இடத்துல சில இடங்கள் அன்ஸ்டேபிளாக இருக்குது, மணிப்பூர் மாதிரியான இடங்கள். ஸோ இதெல்லாத்தையும் கணக்கில் வச்சு இந்த கண்ட்ரியை நம்மளோட ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸில் வச்சுக்கிட்டு தான் ஆகணும், நம்மளோட சர்வைவலுக்காண்டி. அதுதான் உண்மை. என்ன தான் இது நல்ல விஷயம் இல்லை அப்படின்னாலும் நம்மளோட சர்வைவலுக்காண்டி நம்ம அதை பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த காணொலியில் என்னோட கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் அண்ட் நீங்கள் தனிப்பட்ட முறையில் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிஞ்சுக்கொள்ள டிவிடியோஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ நல்ல சமுதாயத்தை இருக்கும். நன்றி, வணக்கம்.